தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஹே, அவன் பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருக்கிறது ரேணுகாவோட ஏதோ ஒரு பொருளை தாண்டி. அப்படியும் இருக்கும். இருக்கலாமோலாம் இல்ல, அப்படிதான். இன்னும் ரேணுகா போட்டோவை தான் பத்திரமா வச்சிருக்கானே. அப்போ நிறைய அவ சம்பந்தப்பட்ட பொருள் வச்சிருப்பான்ல. சூப்பர் ரஜிமா, பின்றீங்க. அவ சொன்ன மாதிரி கடைசி கேள்விக்கு ஆன்சர் சொல்லி ஜெயிச்சிருங்க. நாமளே முதல்ல எமோஷனலா சொல்லி பில்டப் கொடுப்போம். அவளும் யோசிச்சிருப்பா, ஓரளவுக்கு நெருங்கிருப்பா. சொல்லுங்க. தோரணையே ஒரு மாதிரி இருக்கே, கரெக்டா சொல்லிருவாளோ? மேடம், நீங்க ஆன்சர் இப்ப சொல்ல போறீங்களா? என் தம்பியை பத்தியும் அரசல் புரசலான விஷயம் வேணா அவன் சொல்லலாம். அவனோட கார் டிரைவர், வீட்டு சமையல் வேலை செய்யற அம்மால இருந்து எல்லாரும் தான் பதில் சொல்வாங்க. அப்படிப்பட்ட ஆன்சர் தான் இவளும் சொல்லியிருக்கா. நீங்க சொன்ன மாதிரி இதுதான், இது மட்டும் தான் நீங்க கேட்டதுலயே தரமான கேள்வி. கேள்வி எல்லாம் பாராட்டி பேசுறதுக்கெல்லாம் நாம இல்ல. ஆன்சரை முதல்ல சொல்லுங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் என் தம்பியால ரேணுகாவை மறக்கவே முடியாது. அவன் நினைப்பையும் மறக்கவே முடியாது. அவன் வாழ்க்கையில அவன் மட்டும்தான் இவன் மனசுல கடைசி வரைக்கும் இருப்பா. அவளோட போட்டோ, அவளோட புடவை, அவளோட நகைன்னு எல்லாத்தையும் பத்திரமா இன்னும் வச்சிருக்கான். ஏன், அன்னைக்கு கூட அவ வாங்கி கொடுத்த ஷர்ட்டை பத்திரமா எடுத்துட்டு வந்து பிசினஸ் மீட்டிங்க்கு போகணும்னு சொன்னானே. ரேணுகாவோட நினைப்ப அழிக்கணும் தானே இவ திட்டம் போட்டு அந்த சட்டையும் நாசமாக்குனா. சோ ரேணுகா சம்பந்தப்பட்ட திங்ஸ்னு சொல்றீங்க? எஸ், ஆமா. மல்லி, நீ என்ன பதில் சொல்ல போற? அவங்க தான் முன் வந்து ஆன்சர் சொல்லியிருக்காங்கல்ல. ரஞ்சி, அவளும் இப்போ இதே பதில சொன்னானா பிரச்சனை பண்றோம். ரெடியா இரு. ஐயோ மல்லி, உன்னோட ஆன்சர்? கண்டிப்பா அது ரேணுகா அக்கா சம்பந்தப்பட்ட பொருளா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்படின்னா பொக்கிஷமா வச்சிருக்கிற பொருள் எது? வெண்பா பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் அவளோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் அணு அணுவா ரசிக்கிறாரு. ரேணுகா அக்காவை விட, ஏன் அவரோட அம்மா அப்பாவை விட அவர் இந்த உலகத்துல அதிகமா நேசிக்கிறது வெண்பாவை தான்னு என்னால அடிச்சு சொல்ல முடியும். சொல்ல போனா அவர் உயிரோட இருக்கிறதே வெண்பாக்காக தான். ஏன், உண்மைய சொல்லணும்னா நான் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு, என்ன அவர் சகிச்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் வெண்பா மட்டும்தான். அதனால அவர் பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருக்கிற ஒரு பொருள்னா கண்டிப்பா அது வெண்பா சம்பந்தப்பட்ட பொருளாதான் இருக்கணும். என்னோட யூகம் சரியா இருந்தா வெண்பா பிறந்த டைம்ல இருந்த ஏதாவது விஷயமா இருக்கலாம்.
என் கையில ஆன்சர் இருக்கு. ஆ, இருந்தாலும் மாப்பிள்ளையே சொல்லட்டுமே. ம்? மாப்பிள்ள இங்க வாடா. டாடா ஐ லவ் யூ டாடா. அக்கா சொன்ன மாதிரி ரேணுகாவோட நினைப்பெல்லாம் எனக்கு இல்லாம இல்ல. ஆனா மல்லி சொன்ன மாதிரி நான் மூச்சை பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என் வெண்பா தான். என்னோட தங்கம் தான் என்ன உயிரோட வச்சிருக்க. என் வெண்பா பிறந்தப்போ இந்த கைக்கு அடக்கமா கொடுத்தாங்களே, இப்போ என் கண்ணுக்குள்ள அந்த காட்சி அப்படியே நிக்குது. அவளோட தொப்புள் கொடிய கட் பண்ணி கொடுத்தாங்களே, அதத்தான் இன்னைக்கும் நான் பொக்கிஷமா வச்சிருக்கேன். மல்லி வேற 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 லெவல் மல்லி. மா யூ ஆர் கிரேட் மா. நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். மல்லி, நீ இந்த அளவுக்கு என்ன புரிஞ்சு வச்சிருப்பன்னு நான் நினைக்கல. பரவாயில்ல, என்னை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்க. தேங்க்ஸ். போட்டியெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஜெயிச்சவங்களுக்கு என்கிட்ட பரிசு எதுவுமே இல்ல. ஜெயிக்கிறதே பெரிய பரிசு தானே. நீங்க கொடுக்கறதா இருந்தா கொடுக்கலாம். ஐயோ ஐயோ சும்மா சொன்னேன். தோத்து போனவங்களை வச்சே நான் கொடுத்துக்கிறேன் மாப்பிள்ள. சரி, நான் மாடிக்கு போறேன், எனக்கு வேலை இருக்கு. நல்லது மாப்பிள்ள, தேங்க்யூ. சிறப்பா முடிச்சு கொடுத்தீங்க. இல்ல இங்க வா. வெண்பா ஹாப்பியா? தோத்ததை விடுங்க ராஜிமா. இந்த பூவை கட்டி முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். ஏய், கொஞ்சம் சும்மா இருடி. அவளே மறந்துட்டா, நீ வேற எடுத்து கொடுப்ப போல. மறக்கலாம் இல்லைங்க, மறக்கல, ஞாபகம் இருக்கு. 2 பேரும் டீமா தானே ஆடினீங்க, அதனால 2 பேரும் சேர்ந்தே கட்டுங்க, நோ ப்ராப்ளம். ஆனா அவ்வளோ பூவையும் கட்டியிருக்கணும். நியாயமா எங்க மல்லி நீங்க ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுத்து விருந்து வச்சு சமைச்சு கொடுத்துருக்கணும். அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஒரு வீட்ல மாமியார் இல்லனா மாப்பிள்ளைக்கு மூத்த அக்காகாரி தான் மாமியார் பூ வைக்கணும். அப்படியெல்லாம் ஒரு வழக்கம் இருக்கு, அது தெரியுமா? அந்த பூவை இன்னைக்கு தோத்து போன நீங்க மல்லிக்கு வைக்க போறீங்க. மேடம், தம்பி வாழ்க்கைய கூடவே இருந்து தயவு செஞ்சு நாசம் பண்ணிடாதீங்க. உங்களை விட பெரியவங்கிற முறையில நான் சொல்லிட்டு இருக்கேன். நல்லா மண்டையில யோசிச்சு மல்லிய பிரிச்சு அவருக்கு இந்த ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்காதீங்க. அப்புறம் ஒருத்தர் வாழ்க்கையை தட்டி பறிச்சு இன்னொருத்தர் நல்லா வாழ்ந்துடவே முடியாது. இத பாருங்க, அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் புத்தி சொல்லி அவளை வேற யாருக்காவது கட்டி வைங்க. உங்க தம்பிய சந்தோஷமா கொஞ்சம் வாழ விடுங்களேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்கிட்டே வா. பெரியவங்கன்னு கூட பார்க்கவே மாட்டேன். இந்த கை இப்படி எல்லாம் ஆட்டுறதெல்லாம் சரிதான். ஒரு பூ கூட கீழே சிந்திருக்க கூடாது. அம்புட்டியும் கட்டி இருக்கணும்.
எடுத்துட்டு போறது? ரஞ்சி அதை எடுத்துட்டு வா. ஓ, உங்க லெஃப்ட் ஹேண்டா? அப்ப சரி டப்ல எடுத்துட்டு போ உள்ள. சூப்பர் பிக் பாட்டி, செம்மையா சமம் பண்ணிட்டீங்க. சம்பவம் பண்ணிட்டோம்ல. மல்லிப்புள்ள, இந்த போட்டி ராஜேஸ்வரிக்காக வச்சது இல்ல, உனக்காக வச்சது புள்ள. மாப்பிள்ள எந்த அளவுக்கு உன் மனசுல இருக்காரு, அவரை எந்த அளவுக்கு நீ புரிஞ்சு வச்சிருக்கேன்னு இந்த ராஜேஸ்வரிக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக நான் இதை செய்யவே இல்லை. அத மாப்பிள்ள தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஏற்பாடே பண்ணேன். இந்த ராஜேஸ்வரி மூலமாவே இவ்ளோ பெரிய நல்ல காரியம் நடந்துச்சு பாத்தியா? வா, நான் இப்பவும் சொல்றேன் மல்லி, மாப்பிள்ள உன் மேல கோவமா தான் இருக்காரு, அதெல்லாம் உண்மைதான். ஆனா அது தற்காலிகமானதுதான். கண்டிப்பா அந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். எனக்கு தெரிஞ்சு இப்பவே முக்காவாசி கோவம் காணாம போயிருக்கும். அது அவர் பார்வையிலே புரியலையா உனக்கு? கூடிய சீக்கிரம் மல்லி தான் என் பொண்டாட்டின்னு தோ இந்த கனடாக்காரிகிட்ட துணிச்சலா சொல்வாரு பாரு. அந்த அந்த நம்பிக்கை இப்ப எனக்கு வந்துருச்சு பெரியம்மா. நீ நல்லா இருப்ப பிள்ளை, நீ நல்லா இருப்ப. வா மலிமா. பட்டு செல்லம். ராஜிமா, இனிமே இந்த மாதிரி சவால் எல்லாம் தயவு செஞ்சு போடாதீங்க. தேவையில்லாம டென்ஷன் தான் எனக்கு. பின்ன இன்னைக்கே பூ கட்ட சொன்னாங்க. ஏதோ தெரியலனாலும் நெட்ல பார்த்து பெருசா கட்டி முடிச்சிட்டேன். வேற ஏதாவது பெருசா சொல்லிட்டா என்ன பண்றது? இதுக்கே கையெல்லாம் வலிக்குது. அப்போ இப்ப கூட அடுத்த முறை போட்டின்னு வச்சா ஜெயிப்பன்லாம் உனக்கு நம்பிக்கை வரல. போட்டியே வேண்டான்னு சொல்றவங்களுக்கு ஆசை இருக்க கூடாது. ஆசை இருக்கிறவங்க தோத்து போக பயப்படக்கூடாது. நான் சொல்றது உனக்கு புரியுதா? அவனை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அதுக்கு உழைக்கணும். சரிதான், முதல்ல இதை தூக்கி போட்டு வந்துருவோம். முதுகு கை கால்லாம் வலிக்குது எனக்கு. தயவு பண்ணி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். நல்லா சாப்பிடு, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கு. இதே நினைப்பு தான் எப்பவும். போ வேலையை பார். என்ன பிள்ளை, பூவெல்லாம் கட்டியாச்சா? பாப்பா, பூவை கட்டுறதுக்கு இம்புட்டு நேரமா பிள்ளை பண்ணுவ? கட்டியாச்சு. இப்ப ஏன் இப்படி எங்கிட்ட தள்ளி தூக்கி போடுற? வெயிட் மல்லிக்கண்ணு, மல்லி செல்லம், மல்லி தங்கம், என் கண்ணு, வா 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 வா. இவங்கெல்லாம் பூ கட்டுவாங்களான்னு சந்தேகமா என்கிட்ட கேட்டியே. பார்த்தல, ராஜேஸ்வரி மேடம் சொன்னா மீறவே மாட்டாங்க இல்லையா மேடம்? மல்லி, ரஜிதா பிள்ளை, அந்த பூவை எடுத்து தோத்து போன உங்க பெரியமா கையில கொடுத்து அவங்கள என் மல்லி தலையில வச்சு விட சொல்லு. அப்படிதானே நான் சொன்னேன்? நியாயப்படி நீங்க தான் பூவை கட்டி இருக்கணும். ரஞ்சிதா, உன்னை தானே பிள்ளை கட்ட வச்சாங்க உங்க பெரியம்மா. ஐயே, ஏன் இப்படி கண்ணை உருட்டுறீங்க? பேசாம வச்சு விடுங்க. எடுத்து குடுப்புல குடு. இப்படி தூக்கி போட்டிய குடு. அம்மா கொடுத்துட்டா. உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, நின்னுட்டு இருக்காளே என் புள்ள. வைங்க, எழுந்துருங்க. வைங்க. வைக்கிறாங்களாமா. முகக்கட்டைய பாரு, நல்லா சிரிச்சுட்டு தான் வைங்களேன்.
வாங்க ஆசீர்வாதம் ஏய். ஆ? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நடிச்சு நடிச்சு என் தம்பிய முழுசா ஏமாத்தி வச்சிருக்க. நீ நல்லாவே இருக்க மாட்ட. எழுதுப்பில மனசளவுல இல்லைனாலும் சும்மா வாயளவுல என்ன ஆசீர்வாதம் பண்ண கூட உங்களுக்கு மனசு வரலல்ல? வராதுடி. கால்ல இல்ல, அதுக்கு மேல நீ நெஞ்ச நக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சா கூட நான் உன்னை மன்னிக்கவும் மாட்டேன், என் ஆசீர்வாதத்தையும் தர மாட்டேன். இந்த ஜென்மத்துல எனக்கு ஒருத்தங்க எதிரினா என் வாழ்நாள் பூரா அவங்க எனக்கு எதிரியாதான் இருப்பாங்க. அவங்கள அழிக்கிற வரைக்கும் எந்த சென்டிமெண்ட்டுக்கும் என் மனசுல இடமே தர மாட்டேன். அப்படியே நீங்க தந்துட்டாலும் நீ கவலைப்படாத மல்லி. நல்ல மனசுள்ளவங்க மனசு கஷ்டப்பட்டாதான் நம்ம வருத்தப்படணும். சாபம் விட்டா ஐயோ அது பழிச்சிடுமேனு பயப்படணும். இவங்க வயிறு எறிஞ்சா நீ நல்லா இருக்குன்னு அர்த்தம். சாபம் விட்டா கூட அது உனக்கு ஆசீர்வாதம் மாதிரி. நீ ரொம்ப நல்லா இருப்ப பிள்ளை. வா பாக்காத போ. என்னடா என்ன கிளம்பாம இருக்கீங்க? எங்க கிளம்பணும்? என்னடா மீனுவோட டின்னர் போறேன்னு சொன்னல. சுச்சோ சாரிடா, டாடாவால எனக்கு வர முடியாது. டாடா ப்ளீஸ் டாடா ஓகே சொல்லுங்கடா ப்ளீஸ் டாடா. வெண்பா சொன்னா புரிஞ்சுக்கோயேன். நாளைக்கு எனக்கு மீட்டிங் இருக்கு, நான் அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னைக்கு தான் மீட்டிங் இல்லாம இருந்திருக்கு. வாங்க டாடா ப்ளீஸ் போலாம். ஏன் வெண்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தல போலான்னு சொன்னீங்களே. நீ டைம் எதுவும் சொல்லலையே, சும்மா பொதுவா தானே சொன்னேன். இப்படி எல்லாம் பண்ணாதீங்கடா. நான் மீனு கிட்ட சொல்லிட்டேன். அவங்க அம்மா அப்பா எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களாம். ரெடி ஆயிட்டாங்களா? ஏய் இப்போ வந்து சொல்ற என்ன வெண்பா நீ என்கிட்ட? அப்ப நீ சீரியஸா சொல்ற மாதிரியா சொன்ன? நான் சொன்னதை நீங்க சீரியஸா எடுத்துக்கலன்னு சொல்லுங்க. வாங்கடா, எனக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா? மீனு உங்க அம்மா அப்பா கூட வரா. நம்ம 3 பேரும் போயிட்டு வருவோம். ஜாலியா இருக்கும்டாடா. ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டு வர எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க? வெளியே நீங்க எங்களை கூட்டு போய் எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அது இல்ல, நான் ஓகே தான். ஆனா மல்லி தான். மல்லியும் மலை வருவாங்க. அவங்க எல்லாம் இந்த மாதிரி பந்தாலாம் பண்ண மாட்டாங்க. நான் பந்தா பண்றேனா? எனக்கு நிஜமா வேலை இருக்கு வெண்பா குட்டி. வேலை இருக்கட்டும். ஏய் வெண்பா என்ன பண்ற? வெண்பா எல்லாம் உனக்காக தான் வெண்பான்னு சொல்லுவீங்க. நான் கூப்பிட்டு வர மாட்டீங்களா? என்னை விட உங்களுக்கு வேலை தான் முக்கியமா போச்சுடா. இல்லைங்க மேடம், நீங்க மல்லிய ரெடியாக சொல்லுங்க, நான் கிளம்புறேன். போதுமா? அது லேட் ஆகிர கூடாது. நான் அந்த பக்கம் போனதும் லேப்டாப்ல கைய வச்சீங்க அப்புறம் இருக்கு உங்களுக்கு. சீக்கிரம் ரெடி ஆகுங்க. மல்லியம்மா இங்கதான் இருக்கீங்களா? நான் அப்பவே வந்துட்டேன் வெண்பா. வாவ், பூ வச்சுட்டாங்களா ராஜ்யத்தை? நான் பார்க்காம போயிட்டேனே. நல்லா இருக்குமா? ஆமா, என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு? ஏன் நீங்க ஹாப்பியா இல்லையா? காம்படிஷன்ல ஜெயிச்ச ஹாப்பினஸ் உங்க முகத்துல இருக்கே. மா, டாடா ஓகே சொல்லிட்டாரு. என்ன ஓகே சொல்லிட்டாரு? அது சர்ப்ரைஸ். ஓகே சொல்லிட்டாரு. ரெடி ஆக வேண்டியது தானே? சொல்லுடி என் செல்ல குட்டில. என்ன சர்ப்ரைஸ்? டின்னர் போறோம். சூப்பர் சூப்பர். மீனுக்குட்டி ஃபேமிலியும் வராங்கன்னு சொன்னியே. ஆமா ஆமா. சரி, போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்களா? நம்ம 3 பேரும் தான் போறோம். நானுமா? நான் வரல வெண்பா. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. என்ன 2 பேரும் சொல்லி வச்சு விளையாடிட்டு இருக்கீங்களா? நான் கூப்பிட்டா பந்தா பண்ணிக்காம உடனே வருவீங்கன்னு டாடா கிட்ட சொல்லிட்டு வந்து தெரியுமா? நீங்க ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்களே. இல்ல வெண்பா, டாடா என்ன வர சொன்னாரா? அட ஆமா மல்லியம்மா, அவர் தான் சீக்கிரம் மல்லியை ரெடியாக சொல்லுன்னு அனுப்பி விட்டாரு. உங்க 2 பேர்கிட்டயும் பேசுறதுக்கு ப்ரூஃபோட தான் பேசணுமா? ஓ மை காட், என்னால உங்க 2 பேரையுமே சமாளிக்க முடியல.
வெண்பா என்ன பாரேன். டாடா நிஜமாவே அப்படி சொன்னாரா? நிஜமா சொன்னாரா போய் சொன்னாரா நான் அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் வேணா அவர் போய் கூட்டு வரட்டுமா? ஐயோ வெண்பா அதெல்லாம் வேணாம். பின்ன என்னம்மா, நீங்க தான் டாடா பத்தி பிக் பார்ட்டி செட் பண்ண ரிசர்ச் கொஸ்டின்ல ஃபுல் மார்க் வாங்கிட்டீங்களே, அப்புறம் என்ன? அவர் மனசுல இப்ப என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.